ரீப்பர் டெத் சீல். நம்ம அவனை நம்புவோம். எப்படி இருந்தாலும் அவன் என்னோட புள்ள. என்ன நடக்குதுங்க? ஒரு வேளை ஆமா, அது ரீப்பர் டெத் சீல் தான். இந்த சீலை நான் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட சக்கராவில் ஒரு பகுதியை நருட்டுக்குள்ள அடைக்க போறேன். உனக்கு நேரம் கம்மியா தான் இருக்கும். ஆனா ஒரு ஜின்சுரிக்கா 90s பவர் அவன் கட்டுப்படுத்தும் போது நீ தான் அவனுக்கு உதவணும். ஆனா அவன் நம்ம பையன் மினட்டும். அதனாலதான் அவனை இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்க விட வேண்டாம்னு நினைச்சேன். அப்புறம் எதுக்காக நீங்க ரீப்பர் டெத் சீலை பயன்படுத்த விரும்புறீங்க? எதிர்காலத்துல நான் கொஞ்சம் நேரம் நருட்டோட செலவழிக்கணுங்கிறதுக்காக நீங்க இதை பண்றீங்கன்னா அப்புறம் எதுக்காக நீங்க உயிரை விடணும்? தயவு செஞ்சு இந்த முடிவை கைவிட்டுறீங்க. எனக்கு பதிலா நீங்க அவனோட இருந்து நல்லபடியா வளர்க்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு உயிரை தியாகம் பண்றீங்க? இந்த ஊரோடைய டெய்ல்டு பீஸ்டோடைய பவர் பேலன்ஸ்க்காக எதுக்காக நம்ம நருட்டோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும் சொல்லுங்க? இதுக்காக நீங்க ஏன் உயிரை விடணும்? இது எல்லாத்தையும் விட்டுங்க. தான் பிறந்த ஊர்ல ஒரு பெரிய ஆபத்து வரும்போது தன்னோட சொந்த மகனோட வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்க உன்னோட ஊர் அழியாம நீ பாதுகாக்கிறதுக்காக உன்னோட சுகதுக்கங்களை தியாகம் பண்ணி தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவன் தான் உண்மையான ஷினோபி. இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கிற போர்த்துக்காக என்னோட உடம்பு மொத்தமா மறுத்து போத இந்த சக்கரம் இப்போ திடமா இருக்கும் நினைச்சு பார்க்கல. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்ப அந்த 8 சைன்ட் சீல் மிச்சம் இருக்கிற 90s நருட்டுக்குள்ள அடைக்க போறேன். இது ரிச்சுவல் ஆல்டர் தானா? இவன் என்ன மறுபடியும் அடைக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த குழந்தைக்குள்ள இல்ல. குஷினா, உனக்கு என்னாச்சு? நீ தொலைஞ்ச.